கூண்டோடு அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்திருப்பது எடப்பாடி பழனிசாமிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அதிமுகவில் பல குழப்பங்களும் நீடிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அதிமுக தோல்வியடைந்தால் விசுவாசம் இல்லாத காரணத்தினால்தான் அதிமுக தோல்வியடைந்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார். இதில் உள்நோக்கம் இருப்பதாகத்தான் நிர்வாகிகள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி மீது கடும் கோபத்தில் இருந்ததாக செய்திகளும் வெளியாகின. மேலும் 3 நாட்களாகவே எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்கான பல்வேறு நிர்வாகிகளும் பல்வேறு மாவட்ட செயலாளர்களும் சேலத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றுள்ளனர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை யாரையும் சந்திப்பதற்கான அனுமதி அளிக்கவில்லை. காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கால்வலியின் காரணமாக யாரையும் சந்திக்க முடியவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் கேரளாவில் ஓய்வெடுப்பதற்காக சென்றதாகவும் மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு கட்சி நிர்வாகத்தை பற்றியான விவரங்களை பேசாமல் கட்சிக்காக எந்த ஒரு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் உடல்நிலையை பார்ப்பதாக கூறிவிட்டு எந்த ஒரு அறிவிப்பும் சொல்லாமல் கட்சிக்கு பணிகள் மேற்கொள்ளாமல் கேரளாவிற்கு சென்றது ஏன் என்ற கேள்வியும் அவசரமாக செங்கோட்டையன் அவர்கள் அடுத்த தலைமை காத்து கொண்டிருப்பதாக வெளியான வீடியோவை பார்த்தவுடன் செங்கோட்டையன் அவர்கள் அடுத்த பொதுச்செயலராக வந்துவிடுவாரோ என்ற அச்சத்தின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு வந்ததையும் நாம் பார்த்திருப்போம். தற்பொழுதுதான் முக்கியமான திருப்பங்கள் அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் எப்படியும் அதிமுக தோல்விதான் அடையும். காரணம், தகுதியில்லாத வேட்பாளர்களை அரியணையில் அமர்த்துவதற்காக பணம் வாங்கி கொண்டுதான் வேட்பாளர்களை அறிவித்தார் என்றும், ஆனால் மக்களவை தேர்தலை பொறுத்தளவிற்கு மாவட்ட செயலாளர்கள் கருத்துக்களை பெறாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னிச்சையாக வேட்பாளர்களை அறிவித்ததால் நாங்கள் எவ்வளவோ போராட்டம் செய்தாலும் தேர்தலில் நிச்சயமாக மக்கள் சரியான வேட்பாளருக்குத்தான் ஆதரவை தெரிவிப்பார்கள். கிட்டத்தட்ட மக்களவை தேர்தலில் 7 முதல் 14 தொகுதிகள் வரை தான் அதிமுக கைப்பற்றும். இதனால் மீண்டும் அதிமுக அரியணை ஏறாது, மேலும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்று கூறினார். மாவட்ட செயலாளர்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகள் அளிப்பதாகவும் விரைவில் அதிமுகவை கைப்பற்றுவோம் என்பதற்கேற்ப செய்திகள் வெளியாகி இருப்பது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி நிலைமை இத்துடன் முடிய போகிறதா, அடுத்த தலைமை செங்கோட்டையனா ஓபிஎஸ்ஆ என்று எதிர்பார்க்கக்கூடிய வகையில் தான் அதிமுகவில் பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களையும், மாவட்ட செயலாளர்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியானதா, தென் மாவட்டங்களில் மாற்றங்கள் ஏற்படுவது போல் வட மாவட்டங்களிலும் மாற்றங்கள் ஏற்படுமா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.